ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வெக்டார் ப்ராடக்ட். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வெக்டார் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இந்த வெக்டார் ப்ராடக்ட்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அது கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, அப்போது வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாருங்கள். தி வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் டிஃபைன்ட் as another vector having a magnitude equal to the product of the magnitudes of two vectors and the sign of the angle between them. அதாவது டூ வெக்டார்ஸ் இருக்குது, ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். ஸோ அந்த ரெண்டு வெக்டாரையும் என்ன பண்ண போகிறோன்னா வெக்டார் ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் அனதர் வெக்டாராக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்கேலார் ப்ராடக்டில் நம்ம ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆன்சர் ஸ்கேலார். வெக்டார் ப்ராடக்டில் நம்ம ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆன்சர் வெக்டார், அனதர் வெக்டாராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த வெக்டாருக்கு மேக்னிடியூடு இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா மேக்னிடியூடு மட்டும் பார்ப்போம். ஓகே, அந்த மேக்னிடியூடு எப்படி இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு வெக்டாரோட மேக்னிடியூட், தட் இஸ் ஏ வெக்டார். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ magnitude of b vector into sin theta. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட் வெக்டாரோட மேக்னிடியூடையும் அந்த ரெண்டாவது வெக்டாரோட மேக்னிடியூடையும் சைன் தீட்டாவையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் ஆன்சர். ஓகே, அப்போ கீழே ஈக்குவேஷன் பாருங்கள். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ பி சைன் தீட்டா. ஓகேங்களா? என்னென்ன ஏ வெக்டாரோட மேக்னிடியூட், பினா பி வெக்டாரோட மேக்னிடியூட் into sin theta. theta என்னன்னா theta is the angle between a vector and b vector. so a vectorக்கும் b vectorக்கும் இடையே உள்ள அந்த ஆங்கிள் தான் theta. ஓகே, கூடுதலாக இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இங்கே பார்த்தோம்னாக்கா n கேப் வந்திருக்கு. ஓகே, டாட் ப்ராடக்டில் அது மாதிரி வந்திருக்காது. இங்கே என்ன வந்திருக்கு, n கேப் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த n கேப் என்ன மீனிங்னா இந்த ரிசல்ட்டு ஒரு வெக்டாராக இருக்குது, அந்த வெக்டாரோட டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ண தான் என் கேப் வந்திருக்கு. ஸோ அப்போ என் கேப்னா யூனிட் வெக்டார். அப்போ நம்ம இங்கே ப்ராடக்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்க்கு என்ன இருக்குது, டைரெக்ஷனும் இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது. மேக்னிடியூட் பொறுத்த வரைக்கும் ஏபி சைன் தீட்டா, டைரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் என் கேப். நெக்ஸ்ட், த டைரெக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த டூ வெக்டார்ஸ். ஓகேங்களா? அதாவது இது இங்கே டைரெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட்டோட டைரெக்ஷன். ஸோ அந்த டைரெக்ஷனு எந்த பக்கம் இருக்குன்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் இருக்கக்கூடிய பிளைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன், ரிசல்ட்டு வரும். அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக இன்னொரு வெக்டாராக தான் இருக்கும். அந்த வெக்டாருக்கு டைரெக்ஷன் இருக்கும். அந்த டைரெக்ஷனு ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் எந்த பிளைனில் இருக்கோ அந்த பிளைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, சரிங்க சார். அந்த டைரெக்ஷனை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஒன்று ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் மூலியமாக கண்டுபிடிக்கலாம், இல்லை ரைட் ஹேண்ட் தம் ரூல் மூலியமாக என்ன பண்ணிடலாம், அந்த டைரெக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல்னால் என்ன? ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். ஓகே, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூ இருக்குது, சரிங்களா? அந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணுறோமோ, ஓகேவா? இப்போ அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா ஏலேருந்து பி பக்கம் ரொட்டேட் பண்ணணும், இல்லை பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா பியிலேருந்து ஏ பக்கம் ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஸ்க்ரூ எந்த பக்கம் மூவ் ஆகுதோ, ஓகே, அந்த ஸ்க்ரூ எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், ஒன்று இன்வெர்ட்டில் போகும், இல்லை அவுட்வெர்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ அது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுதான் என்னவாக இருக்குன்னா அந்த ரிசல்டன்ட் வெக்டாராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏவையும் பியும் நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுற பார்த்தீங்களா, அது ரிசல்ட்டு அந்த ஸ்க்ரூ எந்த பக்கம் நகருதோ, அந்த ஸ்க்ரூ எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுதான் அந்த ரிசல்ட்டோட டைரெக்ஷன். ஓகே, இங்கே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, டயக்ராம் பாருங்கள், இதுதான் ஏ வெக்டார், இதுதான் பி வெக்டார். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே இந்த ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக வெக்டாராக தான் இருக்கும். அந்த வெக்டாருக்கு டைரெக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த டைரெக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஸ்க்ரூ ரூல் மூலிமா புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடம் லேசர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு ஸ்க்ரூவை வைங்க.
ஓகேவா? அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏலேருந்து பி போகணும். ஓகேங்களா? அப்போ ஏலேருந்து பி போகணும் அப்படின்னா ஃப்ரம் ஏ டு பி என்ன டைரெக்ஷனு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்போது இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணணும். அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ஸ்க்ரூ வெளியே வரும். ஓகேங்களா? அப்போது இங்கே ரிசல்ட்டோட டைரெக்ஷன் என்ன அப்படின்னா அவுட்வர்ட் டைரெக்ஷன். ஓகேங்களா? அதாவது இந்த டிஸ்பிளேக்கு பர்பண்டிகுலராக எப்படி இருக்கும்? அவுட்வர்ட். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்களேன். இப்போ இந்த டயக்ராமில் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அப்போ என்ன பண்ணணும்? பியிலேருந்து ஏக்கு போகணும் சரிங்களா? அப்போ அதே மாதிரி இந்த பாயிண்டில் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பாயிண்டில் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணணும். பியிலேருந்து ஏ சைடு ரொட்டேட் பண்ணணும். ஃப்ரம் பி டு ஏ என்ன டைரெக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸ். அப்போ அந்த ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணணும்? கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ண அந்த ஸ்க்ரூ டைட் ஆகும், உள்ளே போகும் சரியா? அப்போ இங்கே ரிசல்ட்டோட டைரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்பண்டிகுலர்லி இன்வர்டு. ஓகேவா? இந்த டிஸ்பிளேக்கு இல்லை நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிங்கனாக்கா புக்கோட அந்த பேஜுக்கு. ஓகேவா? ஸோ பர்பண்டிகுலர்லி இன்வர்டு. இங்கே பாருங்கள் ஏ கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ரிசல்ட்டு பர்பண்டிகுலர்லி அவுட்வர்டு. பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னா ரிசல்ட்டு பர்பண்டிகுலர்லி இன்வர்டு. ஓகேவா? அப்போது நம்ம ஜஸ்ட்டு மேக்னிடியூட் மட்டும் பார்த்தோம்னா இங்கே ஏபி சைன் தீட்டான்னு வரும், இந்த சைடில் பிஏ சைன் தீட்டான்னு வரும். புரிஞ்சிக்க முடியுதா? இங்கே மேக்னிடியூடு ஏபி சைன் தீட்டா, இங்கே மேக்னிடியூடு பிஏ சைன் தீட்டா. ஓகேங்களா? ஆனால் டைரக்ஷன் பார்த்தோம்னா இங்கே டைரக்ஷன் அவுட்வர்ட், இங்கே டைரக்ஷன் இன்வர்ட். அப்போது இந்த ரெண்டு வெக்டாரும் ஓகேங்களா, அதாவது இந்த கிராஸ் ப்ராடக்டும் இந்த கிராஸ் ப்ராடக்டோட மேக்னிடியூடும் சேம் மேக்னிடியூடு. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அதே மாதிரி பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட்னே எப்படி இருக்கும்? சேம் மேக்னிடியூடு தான். டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா ஒருத்தன் அவுட்வேர்டு, இன்னொருத்தன் இன்வேர்டு. ஓகேங்களா? அந்த ஆப்போசிட் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ண தான் கீழே இங்கே பாருங்கள் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோ இங்கே பாருங்கள் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இங்கே மைனஸ் ஏன் வந்திருக்குன்னா ஒருத்தன் அவுட்வேர்டு, இன்னொருத்தன் இன்வேர்டு. என்ன தான் மேக்னிடியூட் சேமாக இருந்தாலும் டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா தி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார்ஸ் இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டார். அதாவது நம்ம எந்த ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் வரக்கூடிய ஆன்சர் அனதர் வெக்டாராக தான் இருக்கும். அதோட டைரெக்ஷன் அந்த ரெண்டு வெக்டார் எந்த பிளைனில் இருக்கோ அந்த பிளைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. புரிஞ்சிக்க முடியுதா? இப்போது ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம், வரக்கூடிய ஆன்சர் இன்னொரு வெக்டார் நம்ம சி வெக்டார் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த சி வெக்டார் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் எந்த பிளைனில் இருக்கோ அந்த பிளைனுக்கு பர்பண்டிகுலராக தான் ஆக்ட் ஆகும். ஓகே, ரைட். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா ஓகே, இங்கே வரக்கூடிய இந்த ப்ராடக்ட்டு நாட் கம்யூட்டேட்டிவ். ஆனால் டாட் ப்ராடக்ட்டில் எப்படி வந்திருக்கும்? கம்யூட்டேட்டிவ்னு வந்திருக்கும். இங்கே வந்திருக்கு நாட் கம்யூட்டேட்டிவ். ஏன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஓகேவா? இங்கே நாட் ஈக்குவல் டு, அப்போ ஏன்னா நாட் கம்யூட்டேட்டிவ் சரியா? ஏன்னா இங்கே என்ன வந்திருக்கும்? மைனஸ் வரும். நம்ம இங்கே தான் ப்ரூஃப் பண்ணோம். இதோ பார், இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பார், கீழே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அப்போது இங்கே மைனஸ் வந்தால் தான் ஈக்குவல், மைனஸ் வரலை அப்படின்னா நாட் ஈக்குவல். அப்போ இது வந்து பார்த்தோம்னா தி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஆனால் நம்ம இங்கே மேக்னிடியூட் பார்த்தோம்னாக்கா சேம் மேக்னிடியூட். இங்கே பாரு, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. அப்போ நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட்டு மேக்னிடியூடை மட்டும் பார்த்தோம்னாக்கா ஈக்குவலாக இருக்கும். மேக்னிடியூடு டைரக்ஷன் சேர்ந்து பார்த்தோம்னாக்கா அங்கே நாட் ஈக்குவல், மைனஸ் வரணும். ஓகேவா? ஸோ அந்த மைனஸ் யார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன் சரியா? இவனும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனை இண்டிகேட் பண்ண தான் மைனஸ் வந்திருக்கு சரிங்களா? அப்போது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி நாட் கம்யூட்டேட்டிவ். மூணாவது பார்த்தோம்னாக்கா
ஓகேவா? இப்போ ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். வரக்கூடிய ஆன்சர் எப்போ மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு வெக்டாருக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால். ஓகேவா? ஸோ ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். வரக்கூடிய ஆன்சர் மேக்ஸிமம். எப்போ மேக்ஸிமம்? அவங்க ரெண்டு பேருக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் வரக்கூடிய ஆன்சர் மேக்ஸிமம். ஏன்னா sin 90 இஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஓகேவா? அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ பி சைன் தீட்டா. இங்கே sin 90 1 ஆகிடும். அப்போ ஏபி மட்டும் தான் வரும். ஏபி என் கேப். அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ரிசல்ட் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம். சிம்பிளி சே அந்த டூ வெக்டார்ஸும் ஆர்த்தோகானல் வெக்டார்ஸாக இருந்தால் ஓகேங்களா கிராஸ் ப்ராடக்ட் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்த ரெண்டு வெக்டாருக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் 0 டிகிரியோ இல்லை 180 டிகிரியோ இருந்தால் ஓகேங்களா கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? மினிமம். ஓகேங்களா? அந்த ரெண்டு வெக்டாருக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இருந்தால் ஓகே கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். ஏன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் 0ன்னு போட்டாலும் 0 தான், சைன் 180 போட்டாலும் 0 தான். ஓகேவா? அப்போ 0 இன்ட் எனிதிங் 0. அப்போ இங்கே ரிசல்ட் என்னவாயிடும்? 0 ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு வெக்டார்ஸ் பேரலல் வெக்டார்ஸோ இல்லை ஆன்டி பேரலல் வெக்டார்ஸோ இருந்தால் ஆன்சர் 0. தட் இஸ் த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் வேனிஷஸ். வேனிஷஸ் அப்படின்னாக்கா பிகம்ஸ் 0. வேனிஷஸ்னா பிகம்ஸ் 0. எப்போ? இஃப் த வெக்டார்ஸ் ஆர் எய்தர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். ஓகேங்களா? ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலாக இருந்தாலும் இல்லை ஆன்டி பேரலாக இருந்தாலோ ஓகேங்களா கிராஸ் ப்ராடக்ட் என்னவாயிடும்? 0 ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஆர்த்தோகானல் வெக்டாராக இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட் மேக்ஸிமம். இங்கே ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலல் வெக்டார்ஸ் ஆர் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ் எப்படி இருந்தாலும் ரிசல்ட் என்னவாயிடும்? 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், ஒரு வெக்டரை அதே வெக்டரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னாக்கா அது பேர் ஓகேங்களா செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஒரு வெக்டரை அதே வெக்டரால் என்ன பண்ணுறோம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ அது பேர் என்ன? செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, அப்படி பண்ணால் என்ன ஆகும்? ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஓகேங்களா மேக்னிடியூட் என்னென்னு மாறும்? ஃபஸ்ட்டு வெக்டாரோட மாடுலஸ் மேக்னிடியூட் ஏ, ரெண்டாவது வெக்டாரோட மேக்னிடியூடும் ஏ. ஓகேங்களா? ரெண்டு பேரும் ஒரே வெக்டார் தான். அப்போ ஒரே டைரக்ஷன் தான். சேம் டைரக்ஷன் அப்படின்னாக்கா தீட்டா 0 ஆகிடும். சைன் 0 0, 0 இன்ட்டு எனிதிங் 0. ஓகேவா? அப்போ இது பேர் என்ன அப்படின்னா நல் வெக்டார். ஓகே, அப்போ ஒரு வெக்டரை அதே வெக்டரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் 0. அப்போ அது பேர் என்னன்னா நல் வெக்டார். இன் ஃபிசிக்ஸ் த நல் வெக்டார் இஸ் சிம்பிளி டினோட்டட் as 0. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல் வெக்டாரை சிம்பிளாக என்ன டினோட் பண்ணிடலாம்? 0னே டினோட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஒரு வெக்டரை அதே வெக்டரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 0. நெக்ஸ்ட், த செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ் ஆர் தஸ் 0. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு வெக்டரை அதே வெக்டரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 0. சிமிலர்லி ஒரு யூனிட் வெக்டரை அதே யூனிட் வெக்டரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 0. இது வெக்டார், இது யூனிட் வெக்டார். ஓகேவா? இங்கே பாரு, ஐ கேப் கிராஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் கிராஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஏன்? ஐயோட மாடுலஸ் 1, இந்த ஐயோட மேக்னிடியூடு 1. ஓகேங்களா? ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன். அப்போ சைன் 0ன்னு வரும். சைன் 0 0, 0 இன்ட் எனிதிங் 0. அதே மாதிரி இங்கே நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஜே கேப்போட மேக்னிடியூட் 1, இந்த ஜே கேப்போட மேக்னிடியூட் 1. ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன். அப்போது சைன் 0ன்னு வரும். சைன் 0 0, 0 இன்ட் எனிதிங் 0. சிமிலர்லி கே கேப்போட மேக்னிடியூட் 1, இந்த கே கேப்போட மேக்னிடியூட் 1. அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு சைன் 0ன்னு வரும். சைன் 0 0, 0 இன்ட் எனிதிங் 0. ஓகேவா? அப்போ ஒரு வெக்டரை அதே வெக்டரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் 0. ஒரு யூனிட் வெக்டரை அதே யூனிட் வெக்டரால் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் 0. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இது வந்து ஆர்த்தோகானல் யூனிட் வெக்டார்ஸ். ஐ கேப் ஜே கேப் கே கேப் மூணுமே எப்படி இருக்கு? மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேங்களா? ஐக்கும் ஜேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90, ஜேவுக்கும் கேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90,
கேவுக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிள் 90. ஓகேங்களா? இப்போ இங்கே ஐ கேப், ஜே கேப், கே கேப் மூணுமே எப்படி இருக்குன்னா மியூச்சுவலாக பர்பண்டிகுலராக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இடையே உள்ள அந்த ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்கச்சு என்ன ஆகும்னா ஐ கேப் கிராஸ் ஜே கேப். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஐ கேப் கிராஸ் ஜே கேப் நீங்கள் அப்படியே சைமல்டேனியஸாக கூட ரெஃபர் பண்ணி பார்க்கணும். சரியா? ஐ கேப்போட மேக்னிடியூடு 1, ஜே கேப்போட மேக்னிடியூடு 1. அப்போ ஆன்சர் என்னன்னு வரும்? 1 இன்ட்டு 1 இன்ட்டு சைன். ஐக்கும் ஜேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேங்களா? அப்போ ஐக்கும் ஜேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, சைன் 90 1. அப்போ ஆன்சர் எப்படி வரும்னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னாக்கா மேக்னிடியூடு. டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஃபோராகவே தெரியும். ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டார் எந்த பிளைனில் இருக்கோ அந்த பிளைனுக்கு பர்பண்டிகுலராக தான் என்ன ஆக்ட் ஆகும்? ரிசல்ட் ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், ஐயும் ஜேவும் ஒரு பிளைன் அப்படின்னா ஐயுக்கும் ஜேக்கும் யார் பர்பண்டிகுலராக இருக்கா? கே பர்பண்டிகுலர். அப்போ ரிசல்ட்டு கே கேப் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும்? கே கேப் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிமிலர்லி அதே மாதிரி ஜே கேப்போட மேக்னிடியூடு 1, கே கேப்போட மேக்னிடியூடு 1. ஜேவுக்கும் கேவுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, சைன் 90 1. அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஓகேங்களா? மேக்னிடியூடு 1 ஆகிடும். டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜேவுக்கும் கேவுக்கும் பர்பண்டிகுலர் யார் அப்படின்னா ஐ. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ஐ கேப்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கே கேப்போட மேக்னிடியூட் 1, ஐ கேப்போட மேக்னிடியூடு 1. அப்போ 1 இன்ட்டு 1 வரும், சைன் 19 வரும். சைன் 90 1 ஆகிடும். அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ மேக்னிடியூடு 1 ஆகிடும். டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் கே கேப்க்கும் ஐ கேப்க்கும் யார் பர்பண்டிகுலர்னா ஜே கேப் பர்பண்டிகுலர். ஓகேவா? அப்போ நம்ம இந்த டயக்ராம் மூலிமா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? என்னென்னா ஐயையும் ஜேவையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் கே. அதேமாதிரி ஜேவையும் கேவையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் ஐ. ஓகே, அடுத்து கேவையும் ஐயையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆன்சர் ஜே. ஓகேங்களா? ஐயும் ஜேயும் பண்ணால் கே, ஜேவையும் கேவையும் பண்ணால் ஐ, கேவையும் ஐயும் பண்ணோம்னாக்கா ஜே. ஓகே, அடுத்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் வெக்டார் ப்ராடக்ட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேங்களா? அப்போ நாட் கம்யூட்டேட்டிவ்னாக்கா சப்போஸ் இங்கே மாற்றுறோம், ஜே ஃபஸ்ட்டும் ஐ ரெண்டாவதும் வந்தாக்கா ஆன்சர் மைனஸில் ஆகிடும். சரியா? நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அதாவது ரெண்டாவது இருந்த பி ஃபஸ்ட்டு வரும்போதும் ஃபஸ்ட்டு இருந்த ஏ ரெண்டாவது போகும்போது என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும்ல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஜே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ ரெண்டாவது வந்தாக்கா கே மைனஸ் ஆகிடும். அதேமாரி இங்கே கே ஃபஸ்ட்டும் ஜே ரெண்டாவதும் போயிடுச்சுனாக்கா ஐ மைனஸ் ஆகிடும். இங்கே ஐ ஃபஸ்ட்டும் கே ரெண்டாவதும் போயிட்டா ஜே மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். நெக்ஸ்ட் 8th பாயிண்ட். சப்போஸ் நம்ம இதை வந்து காம்போனன்ட் டேர்மில் எழுத போகிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். டாட் ப்ராடக்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெக்டார் ப்ராடக்டில் காம்போனண்ட்டை இந்த ஃபார்மில் தான் எழுதணும். ஓகே, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஃபஸ்ட்டு அந்த 3 யூனிட் வெக்டார் வந்துடணும். அதுக்கப்புறமா ஏவோட காம்போனன்ட்ஸ். ஏவோட காம்போனன்ட்ஸ் யார்? ஏஎக்ஸ், ஏஒய், ஏஇசட். அடுத்து பியோட காம்போனன்ட் யார்? பிஎக்ஸ், பிஒய், பிஇசட். ஓகேங்களா? இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஐயை வெளியே எடுத்துருக்காங்க. சரியா? அப்போது இதுதான் ஐ. சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், ஐ தான் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ரோவை கட் பண்ணிடணும். அதே மாதிரி ஐ இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு காலமை கட் பண்ணிடணும். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அப்படியே சைட் பை சைட் நோட் பண்ணிகிட்டே வரணும். சரியா? பண்ணிவிட்டு அடுத்து இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே பாரு, ஏஒய் பிஇசட்னு இருக்கா? ஓகேங்க, பாருங்கள் எப்படி இருக்குது? ஏஒய் பிஇசட். அப்போ மேலே என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஏஒய் பிஇசட், இந்த பக்கமாக என்ன பண்ணுறாங்க? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது இங்கே பாருங்கள், அந்த கிராஸ் ப்ராடக்ட் டைரெக்ஷன் பாருங்கள், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்துருக்கு. ஓகேவா? லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வந்துருக்கா? மைனஸ். ஓகேங்களா? துருக்கு பாருங்கள், மைனஸ். அடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா மேலே ஏஇசட்லேருந்து பிஒய்யை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறாங்க.
ஓகேவா? ஏஇசட்லேருந்து பிஒய் என்ன பண்ணுறாங்க, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ ஐ முடிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் டு ரைட்டு மைனஸ் ரைட் டு லெஃப்ட்டு. சரிங்களா? முடிஞ்சிச்சா? இதுதான் ஐக்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஓகே, ஜேக்கு பண்ணணும். கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ இதுதான் ஜே, இங்கே ஜே தான் ஃபஸ்ட்டு இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணணும், ஜே இருக்கக்கூடிய அந்த ரோவை அப்படியே கட் பண்ணிடணும். அதேமாரி ஜே இருக்கக்கூடிய அந்த காலமை அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோமா? ஓகே, கட் பண்ணிவிட்டு சரியா, இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரியா? என்ன அப்படின்னா, நம்ம ஐ காம்போனன்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ரைட்லேருந்து என்ன பண்ணோம், லெஃப்ட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். இங்கே ஆப்போசிட்டாக மாற்றி பண்ணணும். சரியா? இங்கே பாருங்கள், ஏஇசட் மைனஸ் பிஎக்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ரைட்லேருந்து லெஃப்டில் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். மைனஸ் ஏஎக்ஸ் பிஇசட் இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஐ காம்போனண்ட்டும் ஜே காம்போனண்ட்டும் அப்படியே மாறும். சரியா? ஐ காம்போனன்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டை மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு அப்புறம் ரைட்லேருந்து என்ன பண்ணியிருப்போம், லெஃப்ட்டை மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஓகே, அதுவே ஜே காம்போனன்ட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டை மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட்லேருந்து ரைட்டை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஜே காம்போனன்ட்க்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கே காம்போனண்ட். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் கே காம்போனண்ட்டு. இங்கே தான் கே இருக்குது. அப்போது இந்த ரோவை கட் பண்ணிடலாம், இந்த காலமை கட் பண்ணிடலாம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. ஏன், ஐ காம்போனண்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் கே காம்போனண்ட் பண்ணணும். சரியா? ஓகே, ரைட். பாருங்கள், அப்போது ஐ காம்போனண்ட் எப்படி பண்ணோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஎக்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, லிசன் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாக்ஸ் பாருங்கள். நோட் தட் இந்த ஜே கேப்த் காம்போனண்ட் த ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ஐ கேப் அண்டு கே கேப் காம்போனண்ட். ஓகேங்களா? அதாவது ஐ கேப்பும் கே கேப் காம்போனண்ட்டும் ஒரே மாதிரி மல்டிபிள் பண்ணோம். ஜே கேப் காம்போனண்ட் மட்டும் ஓகேங்களா டிஃப்ரெண்ட் ஆர்டரில் மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஒரே மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம், மாற்றி பண்ணியிருப்போம். அப்போ ஐ காம்போனண்ட்டும் கே காம்போனண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஜே காம்போனண்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 8. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 9 ரொம்ப ஈஸி. என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஓகே, ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குது, ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் ஒரு பேரலோகிராம்க்கு 2 அட்ஜசன்ட் சைட்ஸாக இருந்தால், ஓகே, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரு பேரலோகிராம்க்கு 2 அட்ஜசன்ட் சைட்ஸாக இருந்தால், இங்கே பாருங்கள் கீழே இதுதான் ஏ வெக்டார், ரைட். இங்கே பாருங்கள் இதுதான் ஏ வெக்டார். சரிங்களா? இதுதான் பி வெக்டார். அப்போ பாருங்கள், இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு, அடுத்தடுத்து இரண்டு சைட். ஓகேங்களா? அதாவது இது பேர் தான் என்னது, அட்ஜசன்ட் சைட்ஸ். ஓகேங்களா? அப்படி இருந்தால் ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஓகே இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு சைன் டீட்டா. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த பேரலோகிராமுக்கு ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஓகே ஒரு பேரலோகிராமுக்கு 2 அட்ஜசன்ட் சைட்ஸாக இருந்தால், புரிஞ்சு முடியுதா, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரு பேரலோகிராமுக்கு 2 அட்ஜசன்ட் சைட்ஸாக இருந்தால் அந்த பேரலோகிராமோட ஏரியா யாருக்கு ஈக்குவலாக இருக்குமா, அந்த ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல். ஓகே, அந்த ரெண்டு வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட்க்கு ஈக்குவல். சிம்பிளி சே கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். ஓகேங்களா? இல்லை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். சரிங்களா? ஸோ இதுதான் 9th பாயிண்ட். அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேரலோகிராமை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம்னாக்கா மேலே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், கீழே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். கரெக்டாக புரிஞ்சு முடியுதா? மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக இருக்கும் பொழுது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டீங்க, ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிச்சிட்டோம். ஓகேவா? மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போது பேரலோகிராம் பாதி ஆச்சுன்னா ஓகேங்களா, அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்னவாகும், பாதி ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? பேரலோகிராம் பாதி ஆச்சுன்னா
அது உள்ளே இருக்கக்கூடிய ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன ஆகும், பாதி ஆகும். இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. எஸ், இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேரலோகிராமை என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை 2. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா இந்த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். இந்த பேரலோகிராம் என்ன பண்ணிட்டோம், ரெண்டு பாதியாக பிரிச்சிட்டோம். அப்போ அந்த பேரலோகிராமை ரெண்டு பாதியாக பிரிச்சிட்டோம்னா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் என்ன ஆகும், பாதி ஆகும். ஓகேங்களா? இங்கே பாரு, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை 2. ஓகே, ஸோ இதுதான் 10th பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த கிராஸ் ப்ராடக்ட்க்கு எக்ஸாம்பிள். நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க டார்க். ஓகேவா? ஸோ டார்க் பார்த்தோம்னாக்கா இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி, இந்த ஆங்குலர் மொமெண்டம்லாம் இப்போ நம்ம 11th படிப்போம். ஓகே, இந்த டார்க் மட்டும் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. டார்க் டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஓகேங்களா? ஆர் வெக்டார் என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார், எஃப் வெக்டார் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். பொசிஷன் வெக்டாரும் வெக்டார் குவான்டிட்டி, ஃபோர்ஸும் வெக்டார் குவான்டிட்டி. ரெண்டு வெக்டார் நம்ம என்ன பண்ணுறாங்க, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ வரக்கூடிய ஆன்சர் அனதர் வெக்டார், தட் இஸ் டவ் வெக்டார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஆங்குலர் மொமெண்டம், அதே மாதிரி தான் லீனியர் வெலாசிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.